அது மாதிரி அவரே நல்ல தலைவர் தானேங்க. அப்புறம் என்னத்துக்கு இன்னொரு தலைவர்? கட்டுப்படுத்துறவங்களே வந்து கட்ட அவிழ்த்து விட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்? ஆனால் தளபதி வந்தால் ரஜினி சார் வந்து வருவேன்னு சொல்லிட்டு வரல. 10 பேரை அலோடு பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. நாங்கள் அவர் முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். நமக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அதை நடித்து தான் ஆகணும். எப்படி விஜயகாந்த் அண்ணன் தனிச்சு நின்னாங்களோ அது மாதிரி தான் விஜய் அண்ணனும் தனிச்சு. அதே போல் அவர் சீமான் அண்ணன் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, எதுக்கு குடி குடிச்சவனுங்களுக்கு எதுக்கு 10 லட்சம்னா அந்த நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. வணக்கங்க. காலையில் 9 மணிலேருந்து எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம். இப்போ மணி ஒரு 3:30 இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லைன்னு சொன்னோம். உடனே சேலம் அவர் பார்த்திபன் சார் உடனே தண்ணி எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாருங்க. ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. தளபதி உள்ள பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, இன்னும் நாங்கள் பார்க்கல. அவருக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இது ஸ்கூல் ப்ரோக்ராம்ன்றதுனால எல்லாரும் அலோடு கிடையாதுன்னாங்க. ஆனாலும் அவர் வந்து ஒரு கையை மட்டும் அசைச்சா கூட எல்லாருக்கும் ஹாப்பினஸ் தான் சார். அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். எங்கேருந்து வரீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து வரேன். தலைவர் ஸ்பீச் பேச பார்த்தீங்களா? தளபதி பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நல்லா கொடுக்குறாங்க தான். ஸோ இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி தளபதி மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணணுங்க. இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. நம்ம வந்து மாஸ்க் காட்டுறது பெருசு கிடையாது. அவர் வந்து எவ்வளோ ஹைட்டாக, அவர் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் அவர் எப்படி தன்னை தாழ்த்துவார், அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் என் அப்படி தான் எல்லாருமே நடந்துக்கணும். ஒரு கனிவு பணிவு இதெல்லாம் கண்டிப்பாக வேணுங்க. நல்ல தலைவர்கள் வந்து வேணும் அப்படின்ற அவர் சொன்னார். அவரே நல்ல தலைவர் தானேங்க. அவர் வந்தாவே 2026 கண்டிப்பாக அவர் வருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புகிறேங்க. அது மாதிரி அவரே நல்ல தலைவர் தானேங்க. அப்புறம் என்னத்துக்கு இன்னொரு தலைவர்? அவரே நல்ல தலைவர் தான். அவரே நல்லா நடத்துவார். அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் அதுதான் என்னுடைய கோரிக்கை. அதே மாதிரி இப்போ போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தளபதி. உங்களுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். என்னென்னா போதைன்றது வந்து இப்போ தான் புதுசாக தோன்றது கிடையாதுங்க. அப்போத்துலேருந்தே அது வந்துடுது தான். இப்போ வந்து யார் இது பண்ணாலும் இவங்களால அவங்களால அப்படின்னு எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாருமே அதுக்கு அடிக்ட் ஆகி தான் இருக்காங்க. ஸோ அதை வேணால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறவங்களே வந்து கட்ட அவிழ்த்து விட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார்? ஆனால் தளபதி வந்தால் கண்டிப்பாக வந்து அவர் ரூல்ஸுக்கு வந்து நிறைய பேர் கட்டுப்படுவாங்க. ஏன்னா அவர் அன்புக்கு, அவர் மரியாதைக்கு கண்டிப்பாக அவருக்கு எவ்வளோ ஒரு இது இருக்குதோ அதே மாதிரி எல்லாருமே செய்வாங்க. அதே மாதிரி போன வருஷம் வந்து அவர் வந்து நடிகராக வந்து இந்த விழா வந்து பங்கு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக வந்து கொடுக்குறது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு தலைவராக எப்போ வருவாருன்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே பெரிய ஹாப்பினஸ் தான். நாங்கள் வந்து ஆல்ரெடி ரஜினி சாரை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ தளபதி வர்றது போது அவர் வந்து ரஜினி சார் வந்து வருவேன்னு சொல்லிட்டு வரல. ஆனால் இவர் வந்திருக்காரு. கண்டிப்பாக வந்து இவர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாரு. இப்போவே ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, தளபதி முன்னாடி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்ட்டு கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ கம்மி மார்க் எடுத்தவங்களே தட்டி கொடுக்கணுன்றேன் நான். கம்மி மார்க் எடுத்தவங்கன்னா ஒரு 400, எங்கள் நிர்வாகிக்கிட்ட நான் சொன்னேன் 400 மார்க் எடுத்திருக்காருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன அப்படியெல்லாம் இல்லைங்க, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுக்கு மட்டும்தாங்கன்னு. கம்மி மார்க் எடுத்த பிள்ளைங்களை தான் நம்ம தட்டி கொடுக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமா நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா வருவீங்க, அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்களையும் தட்டி கொடுத்தா. அதே மாதிரி தளபதி பார்க்கணும் எவ்வளோ ஆசை எல்லாருக்குமே. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஆசை. ஆனால் எல்லாரும் பார்த்துட முடியாது. நானே வந்து பனையூருக்கு போகும்போது ஒரு நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 8:30 மணி 9:30 மணிக்கு தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அவருக்காக அரசியலுக்கு நல்லா வரணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தேன். என் ஃபோன் நம்பரையும் என் பேரையும் மட்டும் தான் வாங்கிட்டு போனாங்களா. அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. மீட்டிங் வச்சாலும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. யாருமே வந்து நம்ம கூட நமக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நம்மளை வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டா தான் நம்ம போக முடியும். வாங்கன்னு கூப்பிடாத இடத்துக்கு நம்ம எப்படிங்க போக முடியும்? நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம். அதே மாதிரி என் நெஞ்சிலே குடியிருக்கும் மக்கள்ன்றாரு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த நிர்வாகிகளுக்கு அவர் சொல்கிறத அவங்க எல்லாமே கடைப்பிடிக்கணுங்க. நான் ஃபேமஸ் ஆகணும். இப்போ நான் என் பேர் க்ளோரின்னு வச்சுக்கோங்க. க்ளோரி ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இல்லை, என் மக்களுக்கு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க. எல்லா பிள்ளைங்களும் சொன்னாங்க, அக்கா தண்ணி அசிங்கமாக தண்ணிக்காக சொல்லிட்டீங்களேன்னு. அதை நான் நினச்சேன், அந்த தண்ணீரை குடித்தா தான் நாங்கள் பேசக்கூடிய முடியும். நம்மளால் பீச் பண்ணவே முடியாதுங்க தண்ணி இல்லாமல் இருந்தால். அதனால தான் இப்போ சொன்ன உடனே அவர் நிர்வாகத்திலேருந்து கொடுத்துட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே யாராக இருந்தாலுமே தளபதியை மாதிரி தான். ஒரு கோரிக்கை வந்த உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க நிர்வாகியே கிடையாதுங்க.
அடுத்த மாநாடு சொல்லி 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்னா காலையில் ஒரு 10 பேர் தாங்க நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அந்த 10 பேரை கண்டிப்பாக வந்து ஒரு 30-40 வண்டி வெளியில் போயிடுச்சு. ஸோ அப்போ போகும்போது அந்த 10 பேரை அலோடு பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. நாங்கள் அவர் முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும். அதான் எங்கள் ஆசை. அதேமாரி இன்னொரு கோரிக்கை தளபதிக்கு வைக்கிறேன். சிறுவாபுரின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து தாயை தகப்பனை இழந்த பிள்ளைங்க இருக்காங்க. அங்கே வந்து ஒரே குடும்பத்தில் இந்த 2024லையும் திரை போட்டிருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை வந்து தளபதி அவங்க நிர்வாகி மூலமாக கவனித்தா கூட நல்லாயிருக்கும். சிறுவாபுரி மேல் காலனி சின்னம்பேடு, அது ஊர் வந்து இப்போ சிறுவாபுரியாக ஆயிடுச்சு. மேல் காலனியில் இருக்காங்க. தளபதி வந்து அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு ஓலை குடிசையில் இருக்காங்க. அவங்கள விசாரிச்சாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கோரிக்கை வைக்க நிறைய பேர் தளபதி விமர்சனம் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? உயர்வுன்னு வரும்போது விமர்சனன்றது கண்டிப்பாக வரதாங்க செய்யும். எந்த அளவுக்கு அவர் விமர்சிக்கப்படுறாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்படுவார். ஏன் கோரிக்கை தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தளபதி போதைக்கு எதிரெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் அவங்க தளபதி பாட்டிலே வந்து இந்த போதைக்கான பாட்டுலாம் அது மாதிரிலாம் வருது. சிகரெட் குடிக்கிற மாதிரி எனக்கு என்னென்னா அது வந்து நானும் சினி ஃபீல்டில் இருக்கிறனால சொல்கிறேங்க. நமக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அதை நடித்து தான் ஆகணும். அது வந்து அவருக்கேற்ற அந்த கேரக்டர் தான். அவர் கிடையாது, அந்த கேரக்டருக்கு அவர் நடிக்கிறார். இப்போ கூட அந்த படம் வெளியே வந்தோடனே தவறான வார்த்தை பேசிட்டார். அது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை திருத்திக்கிட்டார். சரி அதுலேருந்து எடுத்துருங்கன்னு சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி பேர்டு வார்த்தையெல்லாம் வேண்டாங்க. கெட்ட வார்த்தையெல்லாம் பேச வேணாம். தளபதிக்கு இருக்கிற அந்த ஸ்டைலே போதும். அந்த மாதிரி தப்பான வார்த்தையை பேசி அதனால் அதுக்காக ஒன்றும் பணம் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. இப்போ வந்ததில்லை, அவர் அப்பத்துலேருந்தே பணக்காரர் தான். தமிழக வெற்றி கழகம் வந்து இக்கு வைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தளபதி உடனே திருத்திக்கிட்டாரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப சந்தோஷம்தான். கா சான் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் குற்றப்படுத்துவாங்க எல்லாருமே. அதெல்லாம் நம்ம பெருசாக பண்ணோம். ஆனால் அவர் சொன்ன உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணார் பார்த்தீங்களா, அதான் தளபதி. அதே மாதிரி இப்போ சீமானன் வந்து கூட்டணி தம்பி கூட வரணும் அப்படின்னு ரொம்ப விரும்புகிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் அண்ணன் குறித்து தயவுசெய்து நான் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மீடியாவிலேயோ இல்லை நம்ம யூடியூப்லேயே பேசாமல் அவர் கட்சி நடத்திட முடியுமா? யாராக இருந்தாலும் அதாவது எப்படின்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம நன்மை செய்யணும்னு வரும்பொழுது எதிர்ப்புகள் நிறைய வரும். அவர் பீச் பண்ணும்போது அவரெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். சீமான் அண்ணன் தளபதி வந்து யாரு கூடயும் வைக்க மாட்டாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அவர் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார். அவர் தனிச்சு தான் நிற்பார். எப்படி விஜயகாந்த் அண்ணன் தனிச்சு நின்னாங்களோ அது மாதிரி தான் விஜய் அண்ணனும் தனிச்சு தான் நிற்பாங்க. தொடர்ந்து அவர் அந்த ஒரு ஆசையை வெளிப்படுத்திட்டே இருக்காரு. அவர் வெளிப்படுத்துகிறாருன்னா அது வந்து தளபதி காதில் போகாமல் ஒன்றும் இருக்காது, போகும். ஆனாலும் அதுக்கும் விமர்சனம் வைப்பாங்க. இப்போது திமுகவை எடுத்துட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இவர் முதலமைச்சர் அவங்களையும் குறை சொல்லாமையாக இருக்காங்க. எல்லாரையுமே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு என்ன பணி செய்ய போகிறோம். நம்ம தளபதியுடைய நிர்வாகி ஒருத்தர் அவர் சொன்னார் பாருங்கள், சூப்பராக சொன்னார். நமக்கு என்ன தளபதி ரைட்ஸ் கொடுக்குறாரோ அவருடைய பாதையில் நம்ம நடப்போம். அவர் சொன்னதை நம்ம செய்வோம். அதுதான் எனக்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே பேசிட்டு தான் இருப்பாங்க. புரளின்றது வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் கேட்காம என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி ஒரு ஸ்ட்ராங்காக நின்று தைரியமாக நின்று 2026 சூப்பராக வருவாருங்க. அவர் இன்னொரு சொல்கிறாங்க, இப்போது டிஎம்கேல இருக்கவங்களாம் இப்போ தளபதி வந்து பிஜேபியோட சப்போர்ட்டில் தான் வராருன்றாங்க. அவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? ஒரே ஒன்று தான் சொல்ல முடியும். அவர் இப்போவும் நான் சொல்கிறது தான் ஒன்று தான். அவர் மட்டும்தான் தனிச்சு நிற்பார். யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டார். ஏன்னா எல்லாருடைய கொள்கையும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரு சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தானே வராரு எல்லாவற்றையும். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனால் எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாது ஒன்றும் கிடையாது. அதே போல் பிஜேபியில் இருக்கிற ஒருத்தர் தான் அவருக்கு வந்து இதுவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது. ஆனால் வந்து அவர் யார் கூடயும் சேர மாட்டார். அவர் தனிச்சு தான் நின்று அரசியல் பண்ணுவார். அரசியல்ன்றதை விட மக்களுக்கு பணி செய்வார், நல்ல பணி செய்வார். அதே மாதிரி நம்ம இப்போது அந்த எல்லாரும் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து சீமான் அண்ணன் பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் நின்னது யாருங்க? தளபதி தான். அதே போல் அவர் சீமான் அண்ணன் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, எதுக்கு குடி குடிச்சவனுங்களுக்கு எதுக்கு 10 லட்சம்னா அந்த குடும்பத்தில் ஒரு தகப்பன் இருந்தால் அந்த பிள்ளைங்களை எப்படி நடத்தணும், மனைவி எப்படி நடத்தணும், அப்படி நடத்த தெரியாமல் தான் அந்த குடியை குடிச்சிட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு கேள்வி கேட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போய் நின்னது யார்? தளபதி தான் போய் நின்னார், ஆறுதல் சொன்னார். அதுக்கு கூட தளபதி அது கூட குறை சொன்னாங்க. குடிகாரனுங்களுக்காக ஆறுதல் கூட. இங்கே நல்லவங்களுக்கு மருந்து வேண்டாங்க, நல்லா இல்லாதவங்களுக்கு தான் மருந்து வேணும். அதாவது எப்படின்னா நோயாளிகளுக்கு தான் வந்து இது ட்ரீட்மெண்ட் வேணும்.
நல்லவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்? ஆனால் நல்லவங்களே அந்த நோயாளிங்க மாதிரி தான் இப்போ இருக்கிறாங்க. இதை தளபதி முறியடிப்பார். 26 எப்படி இருக்கும்? 2026 சூப்பராக இருக்கும். தளபதி சூப்பராக வருவார். எல்லாரும் அவருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே சூப்பராக வருவாருங்க அவர். படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அது எப்படி பார்க்குறீங்க? அது வந்து கண்டிப்பாக அது சொன்னது வருத்தம் தான். இருந்தாலும் அவர் எடுத்த டிசிஷன் கரெக்டுங்க, கரெக்டான முடிவு. எதை வச்சு சொல்கிறீங்க? ஏன்னா வந்து அதுலேயும் கவனம் செலுத்தி, சினி ஃபீல்டுலேயும் கவனம் செலுத்தி, பொதுமக்களுக்கும் கவனம் செலுத்த முடியாது. ஏதாவது ஒன்று இருக்கணும். அது அவர் கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. ஆந்திராலலாம் பவன் கல்யாண் நடிச்சுட்டு ஏதாவது பாலிடிக்ஸில் பண்ணி இப்போ துணை முதல்வராக இருக்காரு. சரிங்க. இப்ப அந்த மாதிரி பண்ணல, இப்போ மக்களுக்கு இன்னுமே ரீச் இருக்கும்ல பார்த்தா. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, சினி ஃபீல்டுலேருந்து அந்த பணத்தை வச்சு தான் இப்போ அரசியலுக்கே வராருன்னு விமர்சனங்கள் வருது இல்லைங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்னன்னா, அவர் மனசில் வந்து நான் நல்லது செய்யணுன்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துச்சு. அதுவே கடவுளுடைய கிஃப்ட்டு தான். அதனால் வேண்டி அவர் கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். அதுக்காக தான் இறங்கி இருக்கிறார். பணம், பொருள், வசதி இதெல்லாம் அவர் பார்க்குறவர் கிடையாது. அதே போல் அவர் ஏன் எல்லாரையும் அவர் அனுமதிக்க மாட்டுறாருன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம கூட சொல்கிறேன், நாங்கள் கூட அவர் பார்க்குற அந்த உற்சாகத்தில் போய் கட்டி பிடிச்சிடறோம். எல்லாருமே சைலண்ட்டாக இருந்தால் எல்லாருமே சைலண்ட்டாக பார்த்துட்டு போவார். அதான் என்னுடைய இது. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.